ஒவ்வொரு வருடமும் ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றாடல் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நமது பூமியை பாதுகாக்கவும் மக்களிடத்தில் அது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் 1972ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினால் தொடங்கப்பட்டு இன்று வரை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 2025ஆம் ஆண்டின் கருப்பொருள் பொலித்தீன் மாசுபாட்டை முறியடிப்போம் என்பதால் துணிப்பைகள் ஊவல் பைகள் என பயன்படுத்தியவன் இன்று பொலித்தீன் பை, எதற்கெடுத்தாலும் பொலித்தீன் பை, இதனால் என்ன வரப்போகிறது என்று தான் நினைக்கிறோம். பொலித்தீன்களை வீதி ஓரங்களில் வீசும் போது அவை காற்றின நீர்த்தேக்கத்தை அடைந்து அவற்றை மாசுபடுத்துகின்றன. இலத்திரனியல் கழிவுகள், வீட்டு கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் என நீர்த்தேக்கங்கள் அருகே கொட்டும் போதும், வீதி ஓரங்களில் கொட்டும் போதும் பாதையோரத்தில் துர்நாற்றத்தையும் நுழம்பின் பெருக்கத்தையும் ஏற்படுத்துகின்றது. நம் நாட்டிற்கு என்னதான் ஆச்சு? இயற்கை எப்போதும் ஒரே சமநிலையில் தானே உள்ளது. மனிதன் மட்டும் ஏன் மாறுகின்றான்? அன்று இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தான். இன்று இயற்கையை விட்டு செயற்கையை நோக்கி பயணிக்கின்றான். பொலித்தீன் மாவனி மட்டுமல்லாமல் விளைநிலங்களை பாதிப்படைய செய்யும் பாத்தீனியம் செடிகள் காற்றின் வேகத்தில் கூட பரவி வளரக்கூடியவை. நுகரும் போது மனிதர்களுக்கு ஆஸ்துமா, கண்ணெரிச்சலும், கால்நடைகளுக்கு உண்ண கொடுப்பதால் சமபாட்டு கோளாறும் பாலின் தரமும் குறைபடுகிறது. துக்க வீடுகள், கொண்டாட்ட நிகழ்வுகளின வெடிகளை போட்டு வீதிகளில் மகிழும் போதும், கனரக வாகனம் தமது கெத்துக்கென சத்தம் நிறைந்த வாகனங்களை கையாளும் போதும் சிந்திப்பதில்லை ஒலி மாசுபடுகிறது, காற்று மாசுபடுகிறது என்பதை. விளைச்சலை அதிகரிக்க என, பீடை கட்டுப்பாட்டுக்காக என அசேதன ரசாயனங்கள், கிருமி நாசினிகள் என மண்ணையும் மண் வளத்தையும் விளைச்சலையும் தன் கைகளாலேயே நாசமாக்குகின்றார்கள். பொலித்தீன், பிளாஸ்டிக் என நகரமயமாக்கலின் பேரில் அவற்றை கொள்வனவு செய்து சரியான முறையில் அப்புறப்படுத்த தெரியாது நெருப்பிலிட்டு எரிப்பதால் தன் சூழலை தாமே மாசுபடுத்துகிறார். Save our world, save our generation.